ஹாய் கைஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ப்ளீஸ் லைக், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த எஃப்எஃப் நேம் வந்து மை டாக்ஸிக் பாய் ஃப்ரெண்ட். இது வந்து கதை வந்து ஒன்லைன் சொல்லணும்னா, ஒரு மாஃபியா பாய்க்கும் ஒரு காலேஜ் பாய்க்கும் வர ஒரு லவ் ஸ்டோரி தான். ஸோ இது ஜஸ்ட் ஒரு ஸ்டோரியாக மட்டும் பாருங்கள். யாரும் வந்து பர்சனலாக எடுத்துக்க வேண்டாம், ஓகேங்களா? சரி, வாங்க கதைக்குள்ளே போவோம். எடுத்தோடனே ஒரு பாரில் தான் காட்டுறாங்க. ஒரு பர்சன் செம்மையாக குடிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த பர்சன் ரொம்ப க்யூட்டாக, எப்படி சொல்ல, அப்படியே கண்ணெல்லாம் சிக்கு செவேன்னு செவந்து போய் அப்படியே போதையில் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னே தெரியாத அளவுக்கு அவ்வளோ ட்ரிங்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எதுக்குன்னா அந்த பர்சனுக்கு பிரேக்கப் ஆயிடுச்சு, ஓகேங்களா? ஸோ அந்த ஃபீலிங்கில் தான் அவங்க தலைமை அந்த மாதிரி குடிச்சிட்டு இருக்காங்க. அது வேறு யாருமே இல்லை, நம்ம டேயாங் தான். அப்படியே இன்னொரு பர்சன் அப்படியே டாட்டோலாம் பயங்கரமாக போட்டுட்டு அப்படியே ஒரு மாதிரி எப்படி சொல்ல, ஒரு ரவுடி லுக்கில், ஒரு மாஃபியா லுக்கில் உட்காந்து அங்கே டீல் பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ டேயாங்கா செம்மையாக போதையாகிக்கிட்டு ரொம்ப குடிச்சிக்கிட்டு ஃப்ரெண்டெல்லாம் இருப்பாங்களே, ஸோ அவங்களெல்லாம் அடிச்சுட்டு விளாண்டுக்கிட்டு அந்த மாதிரியே இருப்பாங்க. அப்போ டேயாங் வந்து அவங்க எல்லாருமே ரொம்ப போதையாக ஒட்டி அவங்கவுங்க வீட்டுக்கு போக ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ டேயாங்கும் போகலான்ட்டு பார்க்குறப்ப அவள் ஃப்ரெண்டு வந்து வாடா நான் உன்னை விட்டுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிப்போ, இல்லை நான் கார் கொண்டு வந்திருக்கேன், நான் காரில் போய்க்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டேயாங் வந்து காரில் வந்து போய் உட்காருவான். பார்த்தா பக்கத்தில் ஒரு பர்சன் வந்து சிகரெட் ஸ்மோக் பண்ணிட்டு இருப்பாங்க. யாரா என் காரில் வந்து உனக்கு எவ்வளோ தைரியம்னா என் காரில் உட்காந்துருப்பா போது எந்திரான்னு சொல்லி அந்த பர்சனை பிடிச்சி வெளியே தள்ளுறான். வெளியே தள்ளுறத பார்த்துட்டு அந்த பர்சன் கையை பிடிச்சி ஒரு மாதிரி ரூடாக வந்து இழுக்கிறாங்க. இழுக்கிறப்ப டேயாங் வந்து உனக்கு எவ்வளோ தைரியம் தான் என் காரில் ஏறிட்டு என்னையவே கையை பிடிச்சி வெளியே இழுப்பா, கையை விடுறா அப்படின்றப்ப, இங்கே பார் இது என் கார், ஒழுங்கு மரியாதை உன்னோட பிளேஸ்க்கு போ அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் டேயாங்கா கேட்குற பாடு கிடையாது. ஏய் இது ஏன் காரு இப்போ நான் ஓப்பன் பண்ணோன்னே ஓப்பன் ஆயிடுச்சு அப்படிப்ப, டே லூஸு, என்னோட அசிஸ்டண்ட் அதாவது இன்னும் கார் டிரைவர் வந்து இப்போ தான் அங்கே போய் நான் வாட்டர் குடிச்சிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிருக்கான். அவன் வருவான். ஸோ நீ வந்து அதுங்களையும் வந்து காரில் ஏறி உட்காந்தா அதுக்கு நான் பொறுப்பா? என் கார் இது, நல்லா போய் உன்னோட கார் நம்பர் என்னவோ அதை பாரு அப்படின்ற மாதிரி சொல்லுவான். இவனு போய் பார்ப்பான். பார்த்துட்டு ஐயோ ஆமாம் ப்ரோ, இது என்னோட கார் இல்லை ப்ரோ, உங்களோட காரா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் சரியான போதை, அவன் நிற்கவே முடியாமல் தள்ளாடிக்கிட்டே போய் ஜேகே மேலேயே தான், அது வேறு யாருமே இல்லை ஜேகே தான். ஸோ ஜேகே மேலேயே போய் விழுகிறான். ஜேகேக்காக ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்காக அது பிடிச்சி தள்ளி விடுவான். இங்கே பாரு சட்டையை பிடிச்சி தூக்கிட்டு, இங்கே பாரு சும்மா இப்படியே என்கிட்ட உரைச்சிக்கிட்டே நிற்காத, என்ன எனக்கு இது சுத்தமாக பிடிக்கல, ஒழுங்கு மரியாதை போயிரு அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அப்போ டேயாங் என்ன பண்ணுவான், ஜேகே ஷர்ட்டை பிடிச்சி அப்படியே ஒரு மாதிரி பக்கத்தில் எழுதிடும். என்ன நான் உன் பக்கத்தில் வந்து அவனுக்கு ரொம்ப மூடாக இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் கேட்பா. கேட்க வெட்டி டேயாங் அந்த ஜேகேக்கு வந்து ரொம்ப டென்ஷன் ஆகுது. இங்கே பாரு உனக்கு என்னை பற்றி தெரியாது, நான் வந்து சரியான மென்டல் பிடிச்ச ஒருத்தன், என்கிட்ட நீ வந்துட்ட அப்படின்னு எனக்கு நீ சொந்தம் அப்படின்ட்டு ஆகிட்டேனாம், நீ என்ன கதறினாலும் அப்புறம் உன்னை விட மாட்டேன், ஒழுங்கு மரியாதை போயிரு அப்படின்ற மாதிரி ஒரு வார்னிங்கே கொடுப்பான். ஆனால் அவனா கேட்குற மாதிரி இல்லை. அவன் என்ன பண்ணுவான், நம்ம ஜேகேயோட செஸ்ட் இருக்குல்ல, ஸோ அங்கெல்லாம் ஒரு மாதிரி ரப் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி அவனோட ஷர்ட்லலாம் கைவிட்டு ஒரு மாதிரி பண்ணிட்டு இருப்பான். ஜேகே வந்து ரொம்ப கண்ட்ரோலாக இருக்கான். நான் சொல்கிறேன் ஒழுங்கு மரியாதை போயிட்டு எவ்வளோ சொல்லுவான், கேட்குற மாதிரியே இல்லையே தலைவன். கீழே கொஞ்சம் ஒரு கட்டத்துக்கு மேலேயே போய் கீழே கொஞ்சம் ரப் பண்ண ஆரம்பிச்சிருவான். ஜேகேக்கு வந்து அது பிடிச்சிருக்கு. ஸோ அவன் என்ன பண்ணுவான், முட்டி போடு அப்படின்ற மாதிரி சொல்லுவான். என்னது அப்படின்ற மாதிரி நம்ம டேயாங் வந்து போதையில் இருந்தாலும் பார்ப்பான். முட்டைக்கண்ணை வச்சு முழிச்சுட்டே பார்க்குறான். ஜேகே இவன் சொன்னால் கேட்க மாட்டான்ட்டு காலையே ஒரு எத்து கொடுப்பான். எத்துனோடனே அவன் வந்து அப்படியே ஆட்டோமேட்டிக்காக கீழே விழுந்துருவானா. ஜேகே வந்து அவன் மவுத்துலேயே இன்சர்ட் பண்ண ஆரம்பிச்சிருவான். டேயாவுக்கு வந்து ஒரு மாதிரி ஷாக் ஆகி டேயாங் வந்து அவன் காலில் அடிக்கிற விட்றா அப்படின்ற மாதிரி. ஆனால் ஜேகே வந்து விடுற மாதிரி இல்லை, நீ தானே வந்த, இதுக்கப்புறம் நீ போக மாட்டேன் இங்கிட்ட என்னை விட்டுட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு இன்சர்ட் பண்ணிகிட்டு இருப்பான். டேயாங்க்கு ஒரு மாதிரி மூச்செல்லாம் முட்ட ஆரம்பிக்கிற மாதிரி மயங்கர ஸ்டேஜுக்கு போயிடுவான். அதுக்கப்புறம் ஜேகே என்ன பண்ணுவான், அவனோட ஹேரை பிடிச்சி இழுத்து ஒரு லிப் லாக் பண்ணுவான். லிப் லாக் பண்ணுறப்ப டேயாங்னால ஏற்கனவே மூச்சு விட முடியாமல் தான் இருந்தான். அப்பயும் கொஞ்சம் மூச்சு முட்டுமா. அப்போ டேயாங்கை பார்த்து நம்ம ஜேகே சொல்லுவோம், நீ என்ன இவ்வளோ வீக்காக இருக்க, என்னோடய ஃபோர்ஸ் கொண்டெல்லாம் தாங்க முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்பான். அதுக்கு நம்ம டேயாங் வாய் வச்சுட்டு சும்மா இருக்கணும்ல, அதெல்லாம் இல்லை, நீ உன்னால் இவ்வளோதான் முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்பான். அவ்வளோ ஜேகேக்கு அவன் என்ன பண்ணுவான், அவனோட கார் டிரைவருக்கு கால் பண்ணிட்டு, இந்த மாதிரி நீ கொஞ்சம் நேரம் எங்கேயும் வராத, நீ அங்கேயே இரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு காரில் டேயாங்கை வந்து புஷ் பண்ணிட்டு அவன் டேயாங் மேலே ரோல் ஆகிட்டு இன்டிமேட்டாக இருந்துட்டு இருப்பாங்க. இன்டிமேட்டாக இருந்தது பத்தாதுன்ட்டு நம்ம டேயாங்கோட ஷர்ட்டை வந்து போட்டு விட்டுட்டு நான் அவனே கார் எடுத்துகிட்டு நீ வந்து இன்னொரு காரில் வா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டிரைவருக்கு சொல்லிவிட்டு இவன் என்ன பண்ணுவான், அதாவது ஜேகே வீட்டுக்கு டேயாங்கை கூப்பிட்டு போயிடுவான். அங்கே கூட்டி போய் சும்மா இருக்காங்க, அங்கேயுமே இன்டிமேட்டாக தான் இருப்பாங்க நைட்டு பூரா. ஸோ அப்படியே மூவ் ஆன் ஆகி மறுநாள் மார்னிங் தான் ஆகுது. மார்னிங் வந்து நம்ம டேயாங் வந்து
அப்படியே எந்திரிக்கிறான். பார்த்தா பக்கத்துல யாருமே இல்ல. தியான் எந்திரிச்சு பார்க்குறான். அவனுக்கு பேக் வேற ரொம்ப பெயினா இருக்கு. "என்ன நடந்துச்சுங்க?" அப்படின்ற மாரி ஒரு மாரி ஷாக் ஆகியே பார்க்குறான். இது எந்த இடம் புதுசா இருக்கே! அப்படின்ற மாரி பிள்ளை எதுவுமே தெரியாம முழிச்சுக்கிட்டே இருக்கு. நைட் நடந்தது பூரா பிள்ளைக்கு மறந்துருச்சு போல. அப்படியே முழிச்சுக்கிட்டே இருக்கான். சரி நம்ம இங்கேருந்து எப்படியாச்சும் போகணுமே அப்படின்ற மாரி சொல்லிட்டு அவனும் பார்க்குறான். என்னடா இங்க எங்கேயோ புது இடத்துல வந்து மாட்டிக்கிட்டோமா அப்படின்ற மாரி சொல்லிட்டு அவனோட மொபைல தான் தேடுறான். தேடிட்டு இந்த மாரி அவனோட செக்யூரிட்டிக்கு கால் பண்ணான். இப்போ ஏன்னு முசீத் ஒரு பெரிய பணக்கார பையன். ஒரு பிசினஸ் மேன் தான். ஸோ பிசினஸ் மேனோட பையன் ஓகேங்களா. ஸோ அவன் என்ன பண்ணுவான், கால் பண்ணுவான். அவங்க 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 அசிஸ்டண்ட்டு கால் அட்டெண்ட் பண்ணி இந்த மாதிரி நாங்கள் எங்கேயோ இருக்கிறேன், எனக்கு எங்கே இருக்கீங்கன்னே தெரியல அப்படின்னு சொல்லியிருப்போம். சரி நீங்கள் வெளியே வந்து அந்த ஸ்ட்ரீட் நேம் என்னன்னு சொல்லுங்க அப்படின்ற மாதிரி அந்த அசிஸ்டன்ட் கேட்க விட்டு இவனுமே ஓகேன்ட்டு வெளியே வந்து கேட்டு அவன் வந்து போயிடுவான். ஜேகே என்ன நினச்சிருப்பான், டேங் வந்து ஒரு பிஸ்னஸ் மீட்டிங் தாண்டி ஜேகே வந்து போயிருந்திருப்பான். ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு வர்றப்ப நம்ம டேயாங் இல்லைன்னு ரொட்டி அவனுக்கு ஒரு மாதிரி கடுப்பாகுது. எங்கே போயிட்ட, உன்னை நான் இதுக்கப்புறம் விடுவேன் நீ நினச்சிட்டு நீ போயிட்டியா, இதுக்கப்புறம் தான் ஆட்டமே அப்படின்ற மாதிரி இங்கே ஒரு ஆள் செம்ம விழுத்தனமா யோசிச்சுக்கிட்டு இருக்கு. ஆனால் அங்கிட்டு நம்ம டேயாங்கா அதெல்லாம் ஃபீல் பண்ணவே இல்லை. அவனுக்கு வந்து பேக் பெயினாக இருக்கு, ஏதோ நம்ம தப்பாக நடந்திருக்கு அவனதான் புரிஞ்சுக்கிட்டான். ஆனால் அது யார் என்னன்னு அவனுக்கு சுத்தமாக மைண்ட்லேயே இல்லை. ஸோ அவன் பாட்டுக்கு எப்பயும் போல ரெகுலராக காலேஜ் போகிற மாதிரியே தான் போயிட்டு வீட்டுக்கு வர்றது, போயிட்டு ஒரு ஒரு 1 வீக்கா அந்த மாதிரி தான் போய்க்கிட்டு இருக்கும். அப்போ திடீர்னு ஒரு நாள் வீட்டுக்கு வர்றப்ப தான் அப்படியே வெளியே வந்து பிளாக் காரா நிக்குது. ஒரு நிறைய செக்யூரிட்டி எல்லாம் நின்றுட்டு இருக்காங்க அந்த கார் பக்கத்துலயும். அவங்க டேயாங் வீட்டை சுத்தி அப்படியே நிக்கிறாங்க. ஜேகே சரி நம்ம டேயாங் வந்து வீட்டுக்குள்ள போறான். பார்த்தா ஜேகே வந்து அப்படியே ஸ்மோக் பண்ணிட்டு உட்காந்துருக்கான் சோபால. அவங்க அப்பா வந்து ரொம்ப பயத்திலேயே நின்றுக்கிட்டு இருக்காரு. ஸோ டேயாங் அதாவது அவங்க அப்பானா ஜேகேவோட அப்பா கிடையாது, டேயாங்கோட அப்பா. டேயாங் உள்ள போறான். அப்பா என்னாச்சு, யாரு இவங்க அப்படி மாதிரி கேட்பான். டேயாங் அது வந்து அப்படின்ற மாதிரி சொல்றப்ப ஜேகே வந்து அப்படியே எந்திரிச்சு டேயாங் கையை வந்து ரொம்ப ஒரு மாதிரி ரூடா ஒரு மாதிரி ரொம்ப டைட்டா வந்து பிடிச்சி, உனக்கு எவ்வளோ தைரியம்னா நீ வந்து போயிருப்ப, 1 வீக்கா உன்னை தேடி தேடி எனக்கு கடுப்பாகி காண்டாயிடுச்சு, உன்னை எவ்வளோ நாள் நான் பார்க்காம இருக்கிறதுன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா இருப்பாரு. இருக்கிறப்ப இவன் பாட்டுக்கு கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். டேயாங் வந்து பிடிச்சி தள்ளுறான். டேயாங் கையை இன்னி ரொம்ப ஃபோர்ஸாக பிடிக்கிறப்ப டேயாங்னால அடுத்து அசைய கூட முடியல. ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம ஜேகே வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக வந்து கிஸ் பண்ணிட்டு இருப்போம். அப்போ வந்து டேயாங் வந்து நீ என்ன பண்ணிட்டு இருக்க நீ அப்படின்ற மாதிரி சொல்லி கத்திட்டு கண்ணத்துலேயே சப்புன்னு அறைவானா. எல்லாருமே அற்ற ஷாக்கு. ஜேகேக்கா அதை விட ஒரு மாதிரி கட்டுப்பாகுது. என்ன ஜேகே பார்த்து முறைப்பானா, என்ன முறைக்கிற, உனக்கு ஒரு சொன்னா புரியாதா, யார் நீ, எதுக்கு இப்போ வந்து இங்கே வந்து இவ்வளோ வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கிற அப்படி மாதிரிலாம் சொல்லி இவன் பாட்டுக்கு பிடிச்சி கத்திக்கிட்டு இருப்பான். ஆனால் டேயாங் வந்து இந்த மாதிரி எதிர்த்து பேசுறது ஜேகேக்கு கொஞ்சம் கொஞ்சம் பிடிச்சிருக்கு. ஏன்னா யாருமே ஜேகே முன்னாடி எதிர்த்து பேச மாட்டாங்க. ஏன்னா ஜேகே அவ்வளோ பெரிய மாஃபியா. அதனால இவன் வந்து பயப்படாம பேசுறட்டி ஜேகேக்கு ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி அட்மியர் பண்ணி பார்க்கறான்னு சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு ஜேகேக்கு வந்து டேயாங்கா பிடிச்சிருக்கும். என்ன டேயாங்கா பிடிச்சி கத்திக்கிட்டு கிடக்குறான். ஏன்டா உனக்கு யாரா எங்க வீட்டுக்குள்ள வர விட்டது, உனக்கு யாரா நீ யாரா அப்படி பண்ண சொன்னது அப்படின்ற மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்கான். அப்போ வந்து டேயாங் கையை பிடிச்சிட்டு இங்கே பாரு மாமனாரே, இவனை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன், இன்னைக்கு இவன் வேணும், நாளைக்கு மேரேஜ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். டேயாங்க்கு இப்படி ஒரு மாதிரி ஷாக் ஆயிட்டு, என்னது நாளைக்கு மேரேஜா, ஏய் நீ என்ன கனவு காணிட்டு இருக்கியா அப்படி இப்படி நாஜா புஜா நீ டேயாங் கத்திக்கிட்டே இருக்கிறான். ஆனால் ஜேகே வந்து சொல்றதை மட்டும் சொல்லிட்டு டேயாங் வந்து நீ பார்த்துரு பேபி, இந்த மாதிரி ஓவரா பேசினா வாயை உடச்சிட போறேன், அப்பப்போ கோவம் வந்துடும் மாமாவுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போவானா. ஜேகேக்கு நம்ம டேயாங்கு பக்கத்துல இருந்த ஒரு பால் மாதிரி இருக்கும், கரெக்டாக ஜேகே விட்டு எறிவான். ஜேகேவா கரெக்டாக கேட்ச் பண்ணிட்டு இந்த மாதிரி ரூடாக நடந்துக்கூடாது, அப்புறம் மாமா இதை விட ரூடாக நைட்டு நடந்துக்க வேண்டியது வந்துடும் மேரேஜுக்கு அப்புறம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போவான். இவ்வளோதான் நம்ம டேயாங்க்கு கடுப்பாகுது. யாருப்பா இவன், இவன் எதுக்குப்பா நம்ம வீட்டுக்குள்ள வந்து இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கான்ட்டு அவன் தையாத்துக்கா நாங்கள் குதிச்சுக்கிட்டு தான் இருக்கிறான். ஆனால் அவங்க அப்பா இப்போ நீ எவ்வளோ பெரிய விஷயத்துல மாட்டியிருக்கேன்னு தெரியுதா அப்படின்ற மாதிரி கேட்பாரு. என்னப்பா ஆச்சு, யார் பாருங்க அப்படிப்பா, இவன் இருந்தாலும் கொரியாவுக்கே பெரிய மாஃபியா, இவனை எதிர்த்து நம்மளால ஒன்றுமே பண்ண முடியாது, டேடா போலீஸ் கேஸ் கொடுப்பேன்ப்பா அப்படின்னு. அதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் ஒன்றுமே அவங்க சைடில் இருந்து பிடுங்க முடியாது, நீ சும்மா இரு, உடைய மேரேஜ் பண்ணால் மட்டும்தான் நம்ம இங்கேருந்து தப்பிக்க முடியும், இங்கேருந்து வெளியவும் போக முடியாது, நம்ம இந்த ஊருக்கும் போக முடியாது, ஏன்னா அந்த அளவுக்கு அவனுக்கு அங்கே வந்து ஆள் இருக்கு, ஸோ நீ வந்து மேரேஜ் பண்ணிக்கோப்பா அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா ரொம்ப கெஞ்சுவார். டேயாங்க்கு ஒரு மாதிரி கடுப்பாக இருக்கு, என்னப்பா சொல்லிட்டு இருக்கீங்க, இனி வந்து நீங்கள் விற்க பார்க்குறீங்களா அப்புறம் மாதிரிலாம் கேட்போம். அப்படிலாம் இல்லை, நீ பண்ண ஒரு விஷயம் நான் தான் இங்கே இவ்வளோ பெருசாக நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிப்போம். நான் என்னப்பா பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்லிப்பேன். நீ தான் அவனை வந்து கிளப்பில் பார்த்து கிஸ் பண்ணியாமே அப்படின்ற மாதிரி சொல்லிப்பேன். டேயாங்க்கு அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஞாபகம் வருது, ஜேகேவி ஏதோ இங்கே வந்தோன்னே எங்கேயோ பார்த்துருக்கேமே தான் யோசிச்சிருப்பான். ஆனால் அவங்க அப்பா பயத்தில் நிற்கிறத பார்த்துட்டு இவன் கொஞ்சம் ரூடாக நடந்துக்கிட்டதை பார்த்துட்டு அவன் பாட்டுக்கு டையா டக்கான்னு பிடிச்சிருப்பான். இப்போ தான் ஞாபகம் வருது, அப்படியே அமைதியாக இருக்கிறான். அப்போ வந்து இதுக்கப்புறம் நாளைக்கு உனக்கு அவனுக்கும் நாளைக்கு நாளைக்கு உனக்கும் அவனுக்கும் மேரேஜ்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க அப்பா பாட்டுக்கு அமைதியாக போயிடுவாரு.
மறுநாள் தான் மேரேஜு. ஸோ மேரேஜ் அப்போ டேயாங்கு மூஞ்சியில் கொஞ்சம் கூட ஹாப்பினஸ்ஸே இல்லாமல் இப்போ அதுவே ஜேகே மூஞ்சியை பார்த்தா அவ்வளோ எப்படி சொல்ல 1000 வாட் பல்பு மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அது எப்படி சொல்ல ரொம்ப ஒளிவட்டமாக இருக்குது. ஆனால் ஜேகேக்கு அவ்வளோ ஹாப்பி. டேயாங்கை கல்யாணம் பண்ணிக்கிங்கன்னா டேயாங்கை பார்த்தோன்னே ஜேகேக்கும் பிடிச்சிருக்கும். அதை ஃப்ளெக்ட் பண்ணுற விதமும் டேயாங்கு ஜேகேக்கு பிடிச்சிருக்கும். ஸோ அதனால தான் டேயாங்கும் ஜேகேக்கும் மேரேஜும் முடியுது. மேரேஜ் முடிஞ்சோடனே டேயாங்கை வந்து கூப்பிட்டு அவனோட வீட்டுக்கு தான் போகிறான். வீட்டுக்கு போனால் டேயாங் வந்து இங்கே பாரு நீ வந்து நீ எவ்வளோ மூடாக இருந்தாலும் என்கிட்ட வரக்கூடாது. ஏன்னா உன்னை பார்த்தாலே தெரியும் நீ ரொம்ப ரூடாக நடந்துக்கிருவேன்ட்டு. என்னோட இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் நீ என் பக்கத்தில் வராது ப்ளீஸ் அப்படிமா சொல்லுவான். இல்லாட்டினா நான் ஏதாச்சும் பண்ணிக்கிருவேன். உனக்கு எதுவும் பண்ண மாட்டேன், நான் ஏதாச்சும் பண்ணிக்கிருவேன். இல்லாட்டி எங்கள் வீட்லேயே நீ வந்து விட மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி எங்கள் வீட்டுக்கு போனாலும் என்னை விட மாட்டாங்க, சேர்த்துக்க மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால் நீ என் பக்கத்தில் அதையும் மீறி என்னை வந்து ஃபோர்ஸ் பண்ணி இருக்கும்னு நினச்சாங்க நான் ஏதாச்சும் பண்ணிக்கிருவேன் அப்படிமா சொல்லிட்டு அது வந்து ஜேகே கொஞ்சம் மிரட்டுவான். ஜேகே கொஞ்சம் கடுப்பாக தான் ஆகுது. இருந்தாலும் அப்போனா நான் சொல்கிறது நீ கேட்கணும். எந்த பையன்கிட்டையும் நீ ஒழுங்காக ரொம்ப க்ளோஸாக இருக்கக்கூடாது. பொண்ணுங்கட்டியும் தான். நீ பாட்டுக்கு என்னோட காரில் தான் போகணும், என்னோட காரில் தான் வரணும். நீ உன்னை எப்பயுமே வந்து என்னோட பாடி கார்ட்ஸ் வந்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி டேயாங்கிட்ட வந்து ஜேகே சொல்லுவான். டேயாங் இதை கேட்டு கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்குது. என்னோட ஃப்ரீடம்லேயே நீ தலையிற அப்படின்னு சொல்லுவேன். உனக்கு ஃப்ரீடம்லாம் மேரேஜ்க்கு முன்னாடி தான், இப்போ கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி ரூடாக சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போயிடுவான். டேயாங் இது கேட்கப்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. என்னடா இவன் எப்படி பேசுகிறான், இவங்ககிட்ட எப்படி நம்ம குப்பை கொட்ட போகிறோம் அப்படின்ற மாதிரிலாம் நினச்சி ஃபீல் பண்ணிட்டு தான் இருப்பான். ஆனால் ஜேகே சொல்லிட்டு போயிட்டு மறுநாள் நைட்டு தான் வருவான். நைட்டு வந்து ஃபர்ஸ்ட் நைட் போல். ஆனால் டேயாங் தான் சொல்லிட்டானே எதுவுமே பண்ண முடியல. ஜேகே பாட்டுக்கு படுத்திருப்பான். அவனும் அங்கே பேசாமல் தூங்கிட்டு மறுநாள் காலேஜ் டேயாங் வந்து எழுந்திரிச்சு கிளம்பிட்டு இருப்பான். அப்போ வந்து கிளம்பி ரெடி ஆகிட்டு கீழே வரப்போ செம்ம ஃபுட்டு. அதாவது எப்படி சொல்ல அந்த வாசமே அவ்வளோ சூப்பராக இருக்குது. அவன் பாட்டுக்கு இறங்கி வந்தோடனே இந்த வாசத்தை அப்படியே ஸ்மெல் பண்ணிட்டு நேராக கிச்சனுக்கு போகிறான். அப்படியே ஜங்குக்கு தான் உட்காந்து அந்த சாப்பாடை சமைச்சிக்கிட்டு இருப்பான். சமைக்கிறப்ப பார்க்குறா டேயாங்கு. சும்மா சொல்லக்கூடாது ஆளு சூப்பராக தான் இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். ஏன்னா ஒரு பிளாக் கலர் ஷர்ட் போட்டு அந்த ஆப்ஸ் எல்லாம் தெரிகிற மாதிரி கொஞ்சம் டைட்டாகவே போட்டிருப்பானா. ஸோ அதெல்லாம் பார்க்குறப்ப டேயாங்கே ஒரு மாதிரி இப்படி எப்படி சொல்ல சைட் அடிக்கிறா. ஸோ அவங்க பார்த்தா நம்ம ஜேகே அது பார்க்குறா. பட் அதை பெருசாக வந்து காமிக்காமல் சரி நீ பார்த்தது போதும் நீ போய் உட்காரு உனக்கு சாப்பாடு கொண்டு வரேன் அப்படிமா சொல்கிறப்ப டேயாங் போய் அமைதியாக செவத்து பிள்ளையாக உட்காந்துக்கிறான். இவனும் சாப்பாடுலாம் கொண்டு வருவான். டேயாங் வந்து சாப்பிட்டோன்னே உனக்கு அவ்வளோ பிடிச்சி ஃபஸ்ட்டு வந்து மெதுவாக தான் சாப்பிடுவான். ஆனால் சாப்பிட்டோன்னே அவ்வளோ பிடிச்சி போயின்னே அவன் பாட்டுக்கு எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிடும். அவன் வாயெல்லாம் இழுகுமா. அப்போ ஜேகேலாம் மெதுவாக பக்கத்தில் வந்து டிஷ்யூ பேப்பர் வச்சு அழகாக தொடச்சி விடுவான். பக்கத்தில் வந்து உடச்சி விடுவான். ஜேகேவோட எப்படி சொல்ல டேயாங்கோட கண்ணை பார்த்துக்கிட்டே தொடச்சி விடுவான். டேயாங்குமே அட்மியர் பண்ணி ஜேகேவோட கண்ணை பார்க்குறான். ஏன்னா ஜேகேவோட கண்ணை இப்போ பியூரான ஒரு லஸ்ட்டு போய் ஒரு பியூரான லவ் தெரியுது. ஏன்னா ஜேகேக்கு அவனை லவ் பண்ணணும், மேரேஜ் பண்ணணும், ஒரு ஃபேமிலியாக இருக்கணும் அவ்வளோ ஆசைப்படுவான். ஏன்னா அவனுக்கு ஃபேமிலின்னு யாருமே இருக்காது. ஜேகே பொறுத்தவரைக்கும் அவன் வந்து தனியாக எப்பயுமே ஒரு லோலியான பர்சனாக தான் வளர்ந்துருப்பான். ஸோ யாருமே இல்லாமல் சண்டை ஃபைட்டு இந்த மாதிரியே போயிருக்கும். ஆனால் டேயாங்கை பார்த்தோன்னே பிடிச்சிருக்கும். ஸோ அதனால் டேயாங்கை வந்து கூடயே வச்சுக்கறணும் அப்படின்ற மாதிரி பார்த்துருப்பான். பட் கல்யாணம் பண்ண விதம் வேணாலும் ரொம்ப ரூடாக இருந்திருக்கலாம். பட் நம்ம ஜேகேக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் டேயாங்கு. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக லவ் பண்ணுவான். ஆனால் டேயாங் வந்து அந்த அன்னைக்கு நைட்டு மறந்தது பூரா டோட்டலாக மறந்துருக்கும். ஆனால் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக சைட் அடிக்கிறான். கொஞ்சம் கொஞ்சமாக லவ் வரும். ஓகேங்களா, சரி ஓகேங்களா, சரி வாங்க அதுக்குள்ளே போவோம். அப்புறம் என்ன பண்ணுவான் டேயாங் வந்து பார்க்குறான் ஜேகே கண்ணவே பார்த்துட்டு டேயாங் வந்து போதும் போதும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு தண்ணி எடுத்து குடிச்சிட்டு அவன் வந்து அவன் பாட்டுக்கு எதுவுமே கண்டுக்காத மாதிரி கிளம்பி போயிடுவான் காலேஜுக்கு. அப்போ வந்து காலேஜுக்கு போகிறப்ப காரில் தான் நீங்கள் வரணுன்றப்பான். இல்லை நான் பைக்கில் தான் போவேன். இல்லை நீ காரில் தான் சார் வரணும் அந்த மாதிரி ஜேகே சார் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிப்போம். ஐயோ இவனுக்கு வேறு வேலை இல்லை அவன் வேறு சொன்னான் அப்படின்ட்டு அவனுமே காரில் இறங்குவான். இறங்கிட்டு நேராக காலேஜில் போய் இறங்குவான். ஏறிட்டு காலேஜில் போய் இறங்குவான். ஸோ இறங்கி அங்கே வந்து ஜிமின் தான் டே மச்சான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வருவான். ஏன்னா மச்சான் கார்லலாம் வர அப்படின்ற ஏன்டா எங்கள் வீட்டில் கார்லாம் இருக்கக்கூடாதா அப்படி மாதிரி கேட்பான். அதெல்லாம் கார்லாம் இருக்குன்னு தெரியும், இருந்தாலும் நீ பைக்கில் தானே வருவ, பைக்கு தானே உனக்கு ஹஸ்பண்டே அப்படின்ற மாதிரி சொல்லிப்பேன். அது இப்போ இல்லைடா அப்படின்ற மாதிரி சொல்லுவான் ரொம்ப சோகமாக. ஏன்டா இவ்வளோ சலிச்சுட்டு சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிப்பேன். ஆமாம் என்னோட இப்போ மேரேஜ் பண்ண பையன் வந்து அதிலலாம் போகக்கூடாது என் காரில் தான் போகணுன்னு உசுரை வாங்குறான், யாரோடையும் பேசக்கூடாதுடாண்டா. இப்போ ஆனால் நீ என்கிட்ட பேசுகிற நீ வீட்டுக்கு போய் தான் எனக்கு ஆப்பு இருக்குது, இந்த பார்த்துட்டே இருக்கான் பாரு இந்த கொல்லிக்கண்ணுக்காரன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிற அசிஸ்டண்ட்டை தான் சொல்லிக்கிட்டு இருப்பா டேயாங்கு திட்டிக்கிட்டு. அசிஸ்டண்ட்டுக்கும் கேட்குது வேறு வழியே இல்லை இவங்கிட்டலாம் திட்டு வாங்கணுமே அப்படின்ட்டு தான் அவரும் நின்றுட்டு இருப்பான். பட் ஆனால் டேயாங் வந்து திட்டி விட்டுட்டு அவன் பாட்டுக்கு பின்னாடியே வராதிங்க ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போவான். ஆனால் அவரா பாத்ரூம் போனாலும் பின்னாடி வர்றது, சாப்பாடு வாங்கி உட்காந்தாலும் சாப்பாடாச்சும் சாப்பிட்றீங்களா அப்படின்னு கேட்டாலும் சாப்பிட மாட்டான். ஸோ அந்த அசிஸ்டண்ட்டும் கூடயே பின்னாடியே வர்றது நம்ம டேயாங்க்கு ஒரு மாதிரி எப்படி சொல்ல அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஆனால் அவனும் வந்து தானே ஆகணும், வேறு வழியிலேயே ஜேகே சொல்லிட்டானே அப்படின்னு கேட்டான். அது மாதிரி ஜேகேக்கு அப்பப்போ டேயாங் என்னென்ன பண்ணணும் பூராமே அப்டேட் பூராமே ஜேகேக்கு போயிடும்.
ஸோ அப்பப்போ வீடியோ எடுத்து அனுப்ப சொல்லுவான். ஸோ அதையும் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஆனா டேயாங்க்கு வந்து இது சுத்தமா பிடிக்கல. யாரோ நம்மள வாட்ச் பண்ணிட்டே இருந்தா கொஞ்சம் இரிட்டேட்டிங்கா ஆகும்ல. ஸோ இது என்ன பண்ணுவான், நான் அப்பயே வந்து என்ன பண்ணுவான், காலேஜ் முடிஞ்சோனே டைரக்ட்டா வீட்டுக்கு போனோனே ஜேகே வந்து அவன் பாட்டுக்கு உட்காந்து கம்ப்யூட்டர்ல வந்து ரொம்ப நேரமா அந்த ஆஃபீஸ் ஒர்க்க பண்ணிட்டு இருப்பான். கிட்டத்தட்ட 2 ஹவர்ஸா அந்த ஃபைல வந்து முடிக்கணுன்ட்டு உட்காந்து பண்ணிட்டு இருப்பான். ஆனா டேயாங்கா வந்தோனே பக்கத்துல இருந்த கிளாஸ்ல இருக்க அந்த தண்ணிய தூக்கி அப்படியே அந்த இதுல ஊத்திருவான். லேப்டாப்ல ஊத்திருவான். ஊத்திட்டு ரொம்ப டென்ஷனா கத்த ஆரம்பிச்சுருவான். ஆனா ஜிகிக்கு அப்படியே ரொம்ப கடுப்பாகுது. ஆனா டேயாங்கா இருக்கானே எங்க பேசுறது? ம். அமைதியாவே பார்ப்பானா, "ஏன் இப்படி பண்ண?" அப்படி மாரி கேட்பான். அதுக்கு வந்து டேயாங் சொல்லுவான், "நீ தான் என்னோட லைஃப்ல ரொம்பவே வந்துகிட்டே இருக்கிற. எனக்கு ரொம்ப வந்து அன்கம்ஃபர்டபுளா இருக்கு. நீ பண்றது பூரா எனக்கு அப்படிதான் இருக்கு. ரொம்ப இரிட்டேட்டிங்கா ஆகுது. இந்த மாரி ஒரு அசிஸ்டன்ட்ட பக்கத்துலயே வச்சுக்கிட்டே இருந்தேன்னா, எனக்கு சாப்பிட ஏன் டாய்லெட் போக கூட என் கூட வரணுமா? எனக்கு ரொம்ப இரிட்டேட்டிங்கா ஆகுது. ப்ளீஸ் இந்த மாரி பண்ணாத." அப்படின்னு சொல்றப்ப, "இல்ல, இல்ல நீ வந்து இந்த மாரி வச்சுக்கோரணும். அப்பதான் உனக்கு வந்து சேஃபா இருப்ப. இல்லாட்டி என்னுடைய எனிமீஸ் யாராச்சும் உன்னைய அட்டாக் பண்ணிட்டா என்ன பண்ணுறது? ஸோ உன்னோட சேஃப்டிக்காக தான் நான் பண்ணுறேன்." அப்படின்னு சொல்லி நம்ம ஜிகேவும் சொல்லுவான். ஆனால் அது வந்து டேயாங் வந்து புரியவே புரியாது. அவன் பாட்டுக்கு ஆச்சா பிடிச்சா கத்திட்டு அவன் பாட்டுக்கு ரூமுக்கு போயிடுவான். இந்த மாதிரி பண்ணேன்னா நான் எங்கள் அப்பா வீட்டுக்கு போயிடுவேன் அப்படி மாதிரி சொல்லுவான். "நீ உங்கள் அப்பா வீட்டுக்கு போக முடியாது. உங்கள் அப்பா நான் போட்டு தள்ளிட்டேனா?" அப்படின்ற மாதிரி சொல்லி இவனுக்கு சொல்லுவான். ஜேகே நம்ம டேயாங் வந்து கொஞ்சம் கடுப்பாயிட்டு அவன் பாட்டுக்கு உள்ளே போய் டப்புன்னு போய் கதவை அடிச்சுவான். "நீ வெளியவே படுத்துக்கடா" அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜேகேக்கும் கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்கும். வந்து லாக் பண்ணிட்டே இருப்பான். ஆனால் அவன் வந்து திறக்கவே மாட்டான். சாப்பாடும் சாப்பிடாம போய் தான் படுத்துருவான். ஸோ ஜேகேக்கு இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இருந்தாலும் என்ன பண்ண, சாப்பாடை வந்து வெளியே தட்டி பண்ணி கதவை திறக்காட்டி நான் கதவை உடச்சிட்டு வந்துடுவேன் அப்படி மாதிரி சொல்லுவான். ஆனால் டேயாங் வந்து அதை கேட்குற மாதிரியே இல்லை. அப்படியே லாக் பண்ணிட்டே உட்காந்துருப்பான். டேயாங் நான் 10 தான் எண்ணுவேன், நீ அதுங்களே கதவு திறக்கணும் அப்படி மாதிரி சொல்லுவான். அப்பயும் வந்து கேட்க மாட்டான். திரும்பிடிக்க வந்து என்ன பண்ணுவான், ஓங்கி எத்தலான்னு போவான். டேயாங் வந்து கதவை திறந்துடுவான். திறந்தோடனே, "என்ன உன் பிரச்சனை? இப்போ இந்த கதவை உடைக்கணுமா? உடச்சிட்டால" அப்படி மாதிரி சொல்லிட்டு திரும்பி கதவை லாக் பண்ணிட்டு போவான். ஜேகேக்கு அப்படியே கடுப்பாகுது. "நீ சாப்பிட்டா சாப்பிடு, சாப்பிடாட்டி போடா" அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சாப்பாடு அங்கேயே வச்சுட்டு அவன் பாட்டுக்கு கோச்சிக்கிட்டு போயிடுவான் ஜேகே. டேயாங் வந்து பார்க்குறான். போயிட்டானான்னு பார்த்துட்டு அந்த சாப்பாடை கொண்டு வீட்டுக்கு அதாவது அவனோட ரூமுக்குள்ளே கொண்டு போய் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பான். நல்ல வேளை சாப்பாடு தரமாட்டான்னு நினச்சேன். பரவாயில்ல சாப்பாடை கொடுத்துட்டான்டா. பசி இப்போதான் பசி வேற உயிர் போகுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு ஜேகே. ஆனால் ஜேகே அவ்வளோ கோவமாக இருந்தாலும் அவனுக்காக சமைச்சு வச்சுருந்துருப்பான். ஸோ அவன் சாப்பிட்ணும் வந்தோடனே அப்படின்றதுக்காண்டி. ஏன்னா அவ்வளோ கோவமாக இருந்தாலும் சமைச்சு வச்சது நல்ல வேளை இவனும் கோவமாக இருந்தாலும் சாப்பிட்ருவான். ஏன்னா ஜேகே வந்து ஃபர்ஸ்ட் சொல்லுவான், "உனக்கு என் மேலே எவ்வளோ கோவம் வந்தாலும் சாப்பாடில் காட்டாத. உன்னோட ஹெல்த்தை நீ பார்த்துக்கறணும்" அப்படி மாதிரி சொல்லியிருப்பான். ஸோ அந்த ரீசனுக்காண்டி டேயாங்கும் சாப்பிடுவான். அதே மாதிரி தான் ஜிக்கும் எப்பயுமே சமைச்சு வச்சிருவான். டேயாங் வந்து சமைக்கவும் தெரியாது டேயாங்க்கு. ஏன்னா வெங்காயம் நறுக்கிட்டு ஒரு தடவை அப்படி தான் கிச்சனில் என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு ஃப்ளாஷ்பேக் தான் ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட் டைம் மேரேஜ் ஆனது வந்து ஒரு 1 வீக் கழிச்சு தான். இது கிட்டத்தட்ட ஒரு 1 இயராக இந்த சண்டைலாம் போய்கிட்டு இருக்கும். ஸோ அந்த 1 வீக் கழிச்சு தான் இந்த மாதிரி வெங்காயத்தை நறுக்கி குடுறா, நான் வந்து உனக்காக ஆம்லேட் போடுறேன் அப்படி மாதிரி சொல்லியிருப்பான். இவனுமே வெங்காயத்தை நறுக்கி குடுறான்னு சொன்ன கூலிக்கு வெங்காயத்தை தோலை மட்டும் உரிச்சிட்டு வந்து கொடுப்பான். இப்படி நறுக்கக்கூடாது, கொஞ்சம் பொடிசா நறுக்கணும் அப்படி மாதிரி சொல்லியிருப்பாங்க. என்ன பண்ணுவா, அந்த வெங்காயத்தை முழுசாக உரிச்சிட்டு அந்த கொஞ்சோன்னு இருக்கு பாருங்க, அப்படியே கொஞ்சமாக இருக்கும், அதை கொண்டு வந்து நீட்டுவா. இப்போ ஓகேவான்னு பாரு ஜெக்கி அப்படின்ற மாதிரி. ஜெக்கிக்கு இதை பார்க்குறப்ப அவனுக்கு சிரிப்பு தான் வருது. "நீ ஒன்றுமே பண்ண வேணாம், நீ சும்மா உட்காரு, நானே உனக்கு சமைச்சு தரேன்" அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவனே வெங்காயத்தை இப்படி தான் நறுக்கி போட்டு ஆம்லேட் எல்லாம் போட்டு கொடுப்பான். அது ஏன்னே தெரியல, "நீ பண்ணுறது ரொம்ப சூப்பராக இருக்குது, ஆம்லேட்டு கூட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது" அப்படி மாதிரி சொல்லிட்டு டேயாங் சொல்கிறப்ப ஜெக்கிக்கு அதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கும். அதெல்லாம் ரசித்து கேட்டுட்டு இருப்பான். டேயாங் வந்து அப்பப்போ பாராட்டுறது வந்து ஜேகேக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி டேயாங்க்காக ஜேகே சமைச்சு கொடுக்குறதும் டேயாங்க்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ இப்படி தான் மூவ் ஆன் ஆகிட்டுருக்கும். இந்த சண்டை சரி வாங்க சண்டையில் போவோம் அடுத்து. சண்டையை போட்டு ஜேகே வந்து ரொம்ப எப்படி சொல்ல, ரொம்ப அதிகமாக ட்ரிங்க் பண்ண ஆரம்பிச்சிருவான் அந்த இதில். ஸோ ட்ரிங்க் பண்ணிட்டு வீட்டுக்கு வருவான். டேயாங் வந்து அப்பயுமே கதவை லாக் பண்ணி தான் வச்சிருப்பான், திறந்துருக்கவே மாட்டான். இவன் சோஃபாலேயே படுத்து தூங்கிடுவான். மறுநாள் தான் ஆகுது. மறுநாள் வந்து ஜேகே வந்து சமைக்காமல் எதுவுமே பண்ணாமல் அவன் பாட்டுக்கு எந்திரிச்சு கிளம்பி அவனோட ஆஃபீஸ் ஒர்க்கை தான் உட்காந்து பார்த்துக்கிட்டே இருப்பான். டேயாங் வந்து கிளம்பி ரெடி ஆகிட்டு, "நீ என்ன சாப்பாடு பண்ணலையா?" அப்படி மாதிரி சொல்லிட்டு, "நான் பண்ணலை, நீ வந்து ப்ரெட்டை வந்து டோஸ்ட் பண்ணி எடுத்து சாப்பிட்டு போ" அப்படி மாதிரி சொல்லுவான். ஆனால் டேங்க் வந்து கொஞ்சம் கடுப்பாகுது. "நீ என்ன நீ வந்து இப்படி தான் நீ பார்த்துக்கிறியா? நீ வந்து ஃபோர்ஸ் பண்ணி மேரேஜ் பண்ண உன் இஷ்டத்துக்கு எல்லாமே நீ பண்ணலாம்னு நினச்சிட்டு இருக்கியா?" அப்படி மாதிரி சொல்லிட்டு எப்பயும் போல ஆச்சா பூச்சான்னு கத்துறான். ஆனால் ஜேகே வந்து அந்த அந்த ஒர்க்லேயே தான் எப்பயுமே, ஏன்னா இவன் எப்பயுமே கத்துறதானேன்ட்டு கண்டுக்கலை. அவன் பாட்டுக்கு அந்த ஒர்க்லேயே தான் இருக்கிறான். ஸோ ஜேகே டேயாங் வந்து பார்க்குறான். டேயாங்க்கு இன்னும் கடுப்பாகுது. திரும்பி ஊத்துறேன் நான் கடுப்பாயிருவேன் டேயாங், நீ முதல் கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்லுவான். என்னமோ பண்ணி தொலை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டேயாங் வந்து திரும்பி கத்திட்டு அவன் பாட்டுக்கு காலேஜ் போயிடுவான். ஆனால் டேயாங்க்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. என்னடா அவன் இவ்வளோ கோவமாக இருக்கானா, சாப்பாடு கூட பண்ணாமல் வச்சுருக்கான், அவன் அவ்வளோவா அந்த ஒர்க்கு மேலே அவனுக்கு அவ்வளோவா அந்த ஒர்க்கு பெருசாக போச்சு என்னை விட அப்படின்ற மாதிரி ஒரு தாட் வருது. ஸோ இங்கே ஜேகேவா உட்காந்து அவன் போயிருப்பான், மார்னிங் போயிருப்பான், காலேஜ் முடிஞ்சு ஈவினிங் வர்ற வரைக்கும் அந்த ஒர்க்கை பார்த்துக்கிட்டு இருப்பான். அது பார்க்குறப்ப ஜேகே டேயாங்க்கே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஏன்னா முடிக்கிற வரைக்கும் அதாவது ஜேகே பக்கத்துலேயே உட்காந்துருப்பான். முடிச்சதுக்கப்புறம் டேயாங் வந்து கூப்பிட்டு,
ஜேகே முடிஞ்சா அப்படின்ற மாதிரி கேட்பான். முடிஞ்சுடா அப்படின்ற மாதிரி சொல்லுவான் ஜேகேவும். சாரி அப்படின்ற மாதிரி கேட்பான். அப்படி டேயாங் வந்து ஜேகே வந்து ரொம்ப ஷாக் ஆகி தான் பார்ப்பான். என்ன பார்க்குற, நான் பண்ணது தப்பு தான், ஏன்னா நீ காலைல போனதுலேருந்து இப்போ வரைக்கும் பண்ணிட்டு தானே இருக்கிற, சாப்பிடாம தானே பண்ணுற, இந்தா உனக்காக தான் நான் சாப்பாடு வாங்கிட்டு வந்தேன்ட்டு கொடுப்பான். ஜேகேக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சாப்பாடு தான் அது. ஸோ அது பார்த்தோன்னே ஜேகேக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பரவாயில்ல, இவனுக்கு நம்ம மேலே கொஞ்சம் கேரிங் இருக்குது அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு அவனுமே ஆசையாக சாப்பிட்டுட்டு இருப்பான். டேயாங் வந்து அவன் சாப்பிட்றதே உட்காந்து அவ்வளோ அப்படியே கண்ணு கட்டாமல் பார்த்துக்கிட்டு இருப்பான். நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்துகிறேனா அப்படின்ற மாதிரி டேயாங் கேட்பான். யார் சொன்னா என்னை நீ கஷ்டப்படுத்துகிறேன், நீ கஷ்டப்படுத்தினாலும் எனக்கு உன் மேலே இருக்கிற லவ் குறையாது, எனக்கு நீ அந்த அளவுக்கு பிடிக்கும்ட்டே, ஆனால் அது உனக்கு எப்போ புரியும்னு தெரில அப்படின்ற மாதிரி சொல்லுவான். டேயாங் வந்து என்ன பண்ணுவான், அவன் சாப்பிட்டு முடிச்சேனே அவன் வந்து என்ன பண்ணுவான், அந்த அந்த ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்து அவன் வாயிலலாம் துடைக்க போவான். ஸோ அப்போ டேயாங் என்ன பண்ணுவான், வேகமாக போய் பக்கத்தில் போய் அவனோட லேப்பில் வந்து உட்காந்துட்டு அவனை வந்து செம்மையாக கிஸ் பண்ணுவான். இது வந்து ஜேகே எதிர்பார்த்துருக்கவே மாட்டான். இது ஜேகேக்கே ரொம்ப ஷாக் ஆகுது. என்னடா இவன் இன்னும் 1 இயராக பக்கத்துலேயே விட்டுருக்க மாட்டா டேயாங்கு, ஆனால் இப்போ அவனா வந்து கிஸ் பண்ணிவிட்டு டேயாங் நம்ம ஜேகேக்கு சொல்லவா வேணும், அப்படி ஒரு ஹாப்பி. அவன் பாடு அதுக்கப்புறம் 2 பேருமே செம்மையாக கிஸ் பண்ணிக்கிடுவாங்க. ஸோ அந்த சோஃபாலேயே இன்டிமேட்டாக இருப்பாங்க. இன்டிமேட்டாக இருக்கிறப்ப கரெக்டாக அங்கே வந்து செக்யூரிட்டி வந்து சார் சார் அப்படி மாதிரி சொல்லிட்டு வருவான். அப்போ வந்து டேயாங் வந்து ஒரு எப்படி சொல்ல, அவனோட ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் ஆயிருக்கும்ல, நான் நீ ஃபஸ்ட்டு வெளியே போ அப்படின்ற மாதிரி நம்ம ஜேகே வந்து கத்துவானா, கத்துறது வந்துட்டு அந்த இது ஏன்டா வந்தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் பயந்துட்டே போயிடுவான். இங்கிட்டு டேயாங் தான், ஐயோ நம்மளை அவன் பார்த்துட்டானோ அப்படின்ற மாதிரி சொல்லிப்பேன். அதை பார்த்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது, ஸோ நீ அமைதியாக இரு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். சரி இன்னைக்கு நான் வந்து காலேஜ் போயிட்டு வந்துட்டேன், இதுக்கப்புறம் நான் சொல்கிறவன் மட்டும்தான் நீ என் பக்கத்தில் வரணும், நீயா என்கிட்ட வர கிடையாது அப்படி மாதிரி சொல்லுவான். அப்போ வந்து ஜேகேவும் சரி சரி எனக்கு புரியுது, நீ என்னை பார்த்து பயப்படுறியா என்ன அப்படி மாதிரி கேட்பான். யாருக்கு, நீ என்ன உன்னை பார்த்து பயப்படுற ஆள் தான் உன்கிட்ட நான் கத்துவேனா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவான். அது என்னமோ உண்மைதான் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். ஏன்னா ஜேகே பொறுத்தவரைக்கும் செம்ம மாசாக இருப்பான், வெளியே அவ்வளோ ரூடாக இருந்திருப்பான், யாருக்குமே அடங்க மாட்டான், யார் பேசுகிறதையும் கேட்க கூட மாட்டான். ஆனால் டேயாங்கோ இவ்வளோ பேச விட்டு கேட்குறான், அவ்வளோ பொறுமையாக இருப்பான். ஏன்னா டேயாங் அவன் அவ்வளோ லவ் பண்ணுறான், அது டேயாங்குமே புரியும். ஏன்னா ஒரு தடவை டேயாங் வந்து ஒரு கிளாஸ் முடிஞ்சிட்டு வெளியே வந்துட்டு இருப்பான், காலேஜ் முடிஞ்சும். ஸோ இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸோட நான் குல்ஃபி சாப்பிடணும்னு சொல்லிட்டு ஜேகிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு தான் வந்திருப்பான். ஆனால் எங்கே சாப்பிட்றேன்னு சொல்லியிருக்க மாட்டான். ஸோ அவன் போய் ஒரு ஹோட்டலில் நிப்பாட்டியிருப்பான். அவன் ஹோட்டலுக்கு வெளியே ஜேகே ஒரு கன்னில் ஒரு பையனை வந்து சுட்டு கொல்லுவான். ஸோ அந்த சீனை பார்க்குறப்ப டேயாங்க்கு வந்து அவ்வளோ பயமாக இருக்கும். அதனால தான் டேயாங்கை வந்து பயத்துலேயே ஜேகே வந்து பக்கத்துலேயே விட்டுருக்க மாட்டான். ஒரு மாதிரி மூஞ்சி அடித்த மாதிரி பேசுறது, ஒரு மாதிரி இரிட்டேட் பண்ணி பேசுறது, அந்த மாதிரி இருந்திருப்பான். ஆனால் போக போக தான் அவனுக்கு புரிஞ்சிருக்கும், ஓகே நம்மளை ரொம்ப டீப்பாக லவ் பண்ணுறான், அதனால் நம்ம என்ன பேசினாலும் கேட்டுக்கிறான் அப்படின்ட்டு அவனுக்குமே புரிஞ்சு தான் இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கேரக்டரில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு வரான். அது ஜேகேக்குமே புரியும். ஏன்னா ஜேகே அவர் சுட்டுட்டு இங்கிட்டு லைட்டாக திரும்பி பார்க்குறப்ப டேயாங் மேலே இருந்ததையும் பார்த்துருவான். ஒரு கண்ணாடி கிளாஸ் மாதிரி தான் அது இருக்கும். ஸோ அங்கே வந்து அப்படிப்பட்ட டேயாங்கையும் பார்த்துருப்பான். அவனுக்குமே அது புரிஞ்சு தான் அவனுமே ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணியிருக்க மாட்டான் நம்ம டேயாங்கை. ஸோ அவங்க வந்து லவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தான் லைஃப் மூவ் ஆன் ஆகிட்ருக்கும். ரொம்பவே ஹாப்பியாக தான் அவங்க லைஃப் போய்கிட்டுருக்கும். இது வந்து ஒரு ஒன் ஷாட் தான். ஸோ ஷார்ட்டாக முடிக்கணும்னு நினச்சி போடுறேன். இதை விட கொஞ்சம் பெஸ்ட் ஸ்டோரியாக கொண்டு வரேன். என்னடா கடமைக்குன்னு போகிறேன்னு பார்க்காதீங்க. எனக்கு என்னமோ தோணுச்சு இந்த மாதிரி ஒரு 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 ஸ்டோரி லைனாக போடணும் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. அதனால தான் நான் இதை கொண்டு வந்து போட்டிருக்கேன். பிடிச்சா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான், பார்த்துருங்க, சேஃபாக இருங்க, பாய்.